அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. மாறுவோம், தமிழ்நாட்டை நாளை மாற்றுவோம். அதுக்கு வி த லீடர்ஸ் அண்ணன் அண்ணாமலையோட நம்ம இணைஞ்சு நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தால் மட்டும்தான் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏனோ தானம்னு. ஆனால் நாளைய தலைமுறை இப்படியே வாழணும்னா அதுக்கு நான் ஒரு நல்ல தலைவரை தமிழ்நாட்டில் கொண்டாந்து வைக்கணும். அதற்கு அண்ணன் அண்ணாமலை கண்டிப்பாக வேணும். இப்போ அண்ணன் அண்ணாமலை அவர் தமிழ்நாட்டுக்காகவே வாழணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காகவே அவர் அத்தம்பெரிய ஐபிஎஸ்ஸை தூக்கி போட்டு வந்தவர். தமிழ்நாட்டு மக்களை நேசித்து வாழ்கிற ஒரு மனிதர் இன்றைக்கி இளைஞர்கள் படை அவர் கூட இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு நேர்மையான மனிதன் தமிழ்நாட்டுக்கு வேணும், தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு ஒற்றை காரணத்தினால தான். எல்லோரும் சொல்லலாம், என்னடா எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணாமலைன்னு சொல்கிறான் அப்படின்னா. அண்ணாமலைன்றது ஒரு பேர் கிடையாது, அது ஒரு பிம்பம். தமிழ்நாட்டை காக்க ஒரு பிம்பம். அதுதான். அதற்காக 1000 பேர் வேணாலும் அண்ணன் அண்ணாமலை பின்னாடி போகலாம். 1000 இல்லை, அது 10,000 கூட மாறணும். அதுதான். நாளைக்கு தமிழ்நாட்டை நம்ம இப்படியே விட்டோம்னா இந்த ஆண்ட கட்சி உருண்டை கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாடை இன்னும் நாசமாக தான் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை மாற்றணும். அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் நம்ம பண்ணணும்னா அதற்கு நாம் அண்ணன் அண்ணாமலை பின்னாடி போகிறது தான் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், அண்ணன் அண்ணாமலை அவர் கட்சியில் இருக்கும்போது யாராவது அவர் பேரை பயன்படுத்தி கொச்சப்படுத்தினாலா? இன்றைக்கி அவர் வெளியே வந்த உடனே அவரை கொச்சப்படுத்துறதுக்குன்னு எவ்வளோ ஒரு கூட்டம் அலையுது சொல்லுங்கள். இப்படி இருக்க நாட்டில் தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு என்ன ஒன்றுனா தமிழ்நாடு மாறணும். அதுக்கு ஒரு தகுதியான தலைவரை நாம் உருவாக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு கடைசி நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நம்ம இனிமேல் விட்டோம்னா நம்ம எப்போ காப்பாற்ற போகிறோம்? முன்னாடி ஐயா கர்மவீர காமராஜர் அவர் நீங்கள் பள்ளிக்கூடம் எல்லா இதுவும் கட்டி கொடுத்தாரு ஏழை மக்களுக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி எத்தனை பேர் பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? கல்விக்கு யார் முதன்மை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா? இன்றைக்கி எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுகிறாருன்னா அண்ணன் அண்ணாமலை மட்டும்தான் தமிழ்நாட்டில். வேறு யார் இருக்கா? இந்தியாவை ஆள்றதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இருக்கார். ஆனால் தமிழ்நாட்டை ஆளணும்னா அதுக்கு அண்ணன் அண்ணாமலை மட்டும்தான், அவர்னால் மட்டும்தான் முடியும். தமிழ்நாட்டை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு தமிழ்நாட்டையும் எல்லா மாநிலங்களையும் போல் ஒரு பெருநகரமாக உருவாக்குவது அது அண்ணன் அண்ணாமலை கையில் தான் இருக்குது. அதிலும் முக்கியமாக நாம் அண்ணன் அண்ணாமலை பின்னாடி தான் இருக்கணும் ஒவ்வொரு இளைஞர்களும். அண்ணன் அண்ணாமலை மேலே 1000 குற்றச்சாட்டுகள் வைக்கட்டும், அதை பற்றிலாம் எதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. நமக்கு தேவை மாறுவோம், மாற்றுவோம். அதுக்கு வி த லீடர்ஸ். அதை நம்ம தொடர்ந்து பயணித்தாலே நம்ம போதும். நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியாகும். நன்றி, வணக்கம்.